Hello everyone. இந்த வீடியோல வந்து நம்ம SPSS னா என்ன? What is SPSS? ஸோ நெக்ஸ்ட் அதோட விண்டோஸ் ஓபன் பண்ணி எப்படி நம்ம டேட்டா என்டர் பண்ணது அதுக்கு சிம்பிள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸோ வாட் இஸ் SPS? ஸோ இட் இஸ் SPS நத்திங் பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் சோசியல் சயின்ஸ் சொல்லுவாங்க. This is originally acronym of statistical package for social science. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா it stands for statistical product and service solution. Okay, so and one of the most popular statistical package which can perform highly complex data manipulation and analysis with simple instruction. So இந்த statistics SPS package வந்து நமக்கு வந்து வெரி அதாவது இந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் மெயின்லி இந்த ரிசர்ச் ஸ்காலர் ஸோ அண்ட் அவங்க தான் வந்து மெயினாக இதை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க அவங்க சர்வே பண்ணி அந்த டேட்டா எடுத்து ஸோ அதை அனலைஸ் பண்ணி அந்த அவுட்புட் வர்றதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதில் பெஸ்ட்டு தான் வந்து இது அதாவது மேட் லேபு ஸ்டாட்டா எஸ்சிஎஸ் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருந்தாலும் இதில் பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த SPS சாஃப்ட்வேர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நவ் ஸோ இதுதான் SPSஸோட ஃபுல் ஃபார்ம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் த சோசியல் சயின்ஸ். ஸோ இது என்னென்ன கேட்டகரியில் யூஸ் பண்ணுறோம் எப்படி அனலைஸ் பண்ணுறோம்னா தெர் ஆர் 3 கான்செப்ட்ல அதாவது டிஸ்கிரைப் டேட்டா யூசிங் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி டிஸ்பர்சன்ஸ் ஸோ ஸ்கியூனஸ் ஸோ இந்த டேட்டாலாம் ஃபைன் பண்ணுறது இந்த இதெல்லாம் வேல்யூலாம் ஃபைன் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா வந்து என்டர் பண்ணி ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு அனலைஸ்ல இருக்கும் அதை போட்டிங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃப்ரீக்வன்சிஸ் அந்த மெயின் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ரேஞ்ச் இது மாதிரி எல்லாம் ஃபைன் பண்ணலாம். அண்டு ரிலேஷன் பிட்வீன் த வேரியபிள்ஸ் ஸோ வேரியபிள்ஸோட உள்ள ரிலேஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அனலைஸில் ஒரு டூலில் போகும்போது நான் காமிக்கிறேன் அது ஓப்பன் பண்ணி. ஸோ இந்த கார்லேஷன் ரிக்ரெஷன் ஃபேக்ட் இந்த இதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு செகண்டா அதாவது எக்ஸாமின் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ் ஸோ அதுக்கு SPSS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கம்பேர் த குரூப்ஸ். ஸோ நம்ம டெஸ்ட் ஆஃப் ஹைபோதிசிஸ் அதில் பார்த்தீங்கன்னா டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட் ஸ்மால் டெஸ்ட் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் நான் பேராமெட் டெஸ்ட் ஸோ அந்த டெஸ்ட்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது நம்ம டேட்டாஸ் அந்த டேட்டாஸை அந்த டெஸ்ட்லாம் போட்டு நம்ம அவுட்கம் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதான் தேர் ஆர் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த குரூப்ஸ் சொல்லிட்டு என்னென்ன டெஸ்ட் ஸ்மால் சாம்பிளில் டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட் அதுமாதிரி வரும். அனலைஸ் ஆஃப் ஒன் வே 2 வே கிளாஸ் அனவா டேபிள்ஸ் நான் பேராமீட்டர்ஸ் வந்து ரன் டெஸ்ட் மேனுவல் ஸோ இதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த 3 கேட்டகரியில் வந்து நம்ம இந்த SPSS சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த சீட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்ல இருக்குது நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது 1975ல இது கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் 2000 மேலதான் 2009-10ல வந்து IBM வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி ஸோ இதை வந்து IBM SPSS சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி நேம் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து இந்த வெர்ஷன் வந்து 29. ஸோ இது நிறைய வெர்ஷன்ல வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் 29ல இருக்கு. ஓகே, இந்த மாதிரி சீட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டேட்டா செட் இல்லைன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஆல்ரெடி நான் ஃபைல் வச்சிருந்தேன்னா அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது சாம்பிள் ஃபைல்ஸ் நிறைய இருக்கு, அது ஓப்பன் பண்ணியும் நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் இதை நியூ எடுத்துக்கிறேன், நியூ வச்சு ஓப்பன் பண்றேன். ஓகே, ஸோ இந்த டேட்டா சீட் இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா டேட்டா எடிட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த விண்டோஸ் அதாவது SPSS விண்டோஸ் இப்படிதான் இருக்கும். மேலே ஃபைலு எடிட்டு வியூ டேட்டா. ஸோ இதில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த அனலைஸ் இதான் மெயின். இதில் தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லா இது வந்து இங்கே தான் அனலைஸ் பண்ணுவது. டிஸ்கிரிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்கிரிப்டிவ் ஸோ அடுத்தது கிராஸ் டேபிள். ஸோ எல்லாத்தையும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது இந்த அனலிஸில் தான் போய் பண்ணுவோம். இந்த ரிக்ரெஷன் கார்லேஷன் நான் பேராமீட்டர் டெஸ்ட் ஸோ எவ்ரி திங் ஸோ இதெல்லாம் போய் பண்ணுவோம். ஓகே, தான் மெயின் திங். ஸோ இப்போ நம்ம இந்த இதுதான் வந்து டேட்டா எடிட்டர்னு சொல்லுவாங்க. இதில் 2 இது இருக்கு, டேட்டா சீட் அண்ட் வேரியபிள் சீட். ஸோ இதில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா
டேட்டா வந்து என்டர் பண்ணி அதுக்கு வேரியபிளா ஃபிக்ஸ் பண்ணி போடணும். ஸோ இதுதான் வந்து எஸ்பி சாஃப்ட்வேரோட விண்டோஸ். ஸோ இப்படிதான் இதை பார்த்து நம்ம ஃபர்தரா